மதுரை மீனாட்சி பதிப்பகம். தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம். நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் வினாத்தாள். நவம்பர் 1980. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி, கமெண்ட்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் எதிர்க்கட்சிகள் அரசின் மீது கொண்டு வந்த கண்டன தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆகியவற்றிற்கு பதிலளித்து பேசுகையில் கூறியதாவது: மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு ஏறக்குறைய 10 தலைப்புகளில் நான் பதில் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டுமென்றும், அத்துடன் வரியையும் அரசுக்கு கட்ட வேண்டாம் என்றும் விவசாயிகளிடம் சிலர் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அரசுக்கு வரி கொடுக்காதீர்கள் என்று சொல்வது நல்ல ஜனநாயகம் ஆகாது. இந்த அரசு விவசாயிகளுடைய குறைகளை களைவதிலும் அவர்களுடைய முன்னேற்றத்திலும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய தொழிலாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலி கிடைக்கவும் தக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த பணியாளர்கள் தங்களுக்கென பல்வேறு சங்கங்களை அமைத்துள்ளனர். புதிதாக சங்கங்கள் தோன்றுவதை இந்த அரசு விரும்பவில்லை. ஒரு தொழிலுக்கு ஒரு சங்கம் என இறுதியான முடிவுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, வெள்ள நிவாரண உதவிகள் தேவை உள்ளவர்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் அரசு மீது குற்றம் சாட்டினார்கள். இந்த அரசானது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சாதி, மத, கட்சி பாகுபாடின்றி உடனடியாக உதவி செய்து வருகின்றது. தகுதி உள்ளவர்களுக்கு அரிசி, பணம், துணி ஆகிய பொருள்கள் தக்க நேரத்தில் கிடைக்க ஆங்காங்குள்ள அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கிறார்களா என்பதையும் இந்த அரசு கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுவாக வெள்ள நிவாரணப் பணிகள் எல்லா இடங்களிலும் மனிதாபிமானத்துடன் நடைபெற்று வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காவல்துறையை 3 பிரிவுகளாக பிரித்து மதுவிலக்கு, வன்முறைகள், பாதுகாப்பு ஆகியவற்றை கவனிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று அரசு கருதுகிறது. அதற்காக காவல்துறையினரின் எண்ணிக்கையையும் கூடுதலாக்கி சீரிய முறையில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க அரசு விரும்பியுள்ளது. அத்துடன் நமது காவல்துறையினரின் நல்வாழ்வு திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற்றி வைக்கப்படும். இந்த அரசு ஊழல் அரசு, கொலைக்கார அரசு என்றெல்லாம் இங்கே பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்க்கட்சியினர் இங்கே கூறியதை தீர ஆராய்ந்த பிறகுதான் அவை ஆதாரமற்றவை, கற்பனையானவை என்று சொல்கிறோம். இந்த ஆட்சி படித்தவர் பாமரர், ஏழை பணக்காரர் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்கிறது. நீதி, நியாயம் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அரசின் குறிக்கோள். இந்த நாட்டில் நல்லாட்சி அமைய ஜனநாயக முறையில் எங்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி பீடத்தில் அமர்த்திய மக்களுக்கு தேவையான நல்ல பணிகளை செய்வோம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சிகளின் நல்ல கருத்துக்களை ஏற்க வேண்டுமென்பதே இந்த அரசின் நோக்கமாகும். எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை அவமானப்படுத்த வேண்டுமென்ற எண்ணமோ, அலட்சியப்படுத்த வேண்டுமென்ற எண்ணமோ அல்லது வீண் அகந்தையால் எதையும் செய்வது என்பதோ எங்களுக்கு உடன்பாடு அல்ல. வெறும் எண்ணிக்கை பலத்தை கொண்டு மட்டும் நாங்கள் ஆட்சியை நடத்தவில்லை. மக்களின் நல்லெண்ணத்தை முன்வைத்தே ஆட்சி நடத்த விரும்புகின்றோம். எல்லோருக்கும் சமநீதி கிடைக்கவும், நாட்டில் ஜனநாயகம் நிலை பெறவும் நாங்கள் பாடுபடுவோம். நாட்டு வறுமையை போக்கவும், வளமையை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு வழிகளில் முனைப்பாக நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்கு கொண்டு வந்திருக்கும் தீர்மானங்களின் முடிவை நீதியின் குரலுக்கே விட்டுவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.